So we have already seen நம்ம வந்து மோனுஸ்வாரக பார்த்தோம் சூத்திரம்ல. மோனுஸ்வாரக அப்புறம் வந்து பரசவரண பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? மோனுஸ்வாரக நஷ்ட अपदान्तस्य जली பார்த்தோம். அது ஒன்று பார்த்தோம். மோனுஸ்வாரக நஷ்ட अपदान्तस्य जली यही परसवर्णी. ஆமாமாக்கா, அது ரெண்டும் பார்த்தோம். சோ இப்ப மோனுஸ்வாரகங்கிறது அனுஸ்வார சந்தி. நஷ்ட अपदान्तस्य जली வந்து அது நம்ம சந்தி படிக்கும் போது அது நேம் கிடையாது. அப்புறமா எய் பரசவரணஸ்யனா பரசவரண சந்தி, இது நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நம்ம அனுநாசிக சந்தின்னு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பூர்வ சவரண சந்தின்னு நம்ம படிச்சிருக்கோம். அது எல்லாமே தெரியும் நம்மளுக்கு ஆல்ரெடி. இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் ஜலாம் ஜஷ் ஜஷி பார்த்தோம். ஜலாம் ஜஷோந்தே ரெண்டு ஜஷ்துவ சந்தி பார்த்தோம். கரி சர்த்துவ சந்தி. அப்புறமா வந்து மோனுஸ்வாரக அனுஸ்வார சந்தி. இது வந்து எய் பரசவரண பரசவரண சந்தி. அப்புறம் சுத்துவம் ஸ்டுத்துவம், இந்த ரெண்டு பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 7 சந்தி கிட்டத்தட்ட பார்த்தாச்சு. 7. அதோட அப்பவாதமும் பார்த்துருக்கோம், அதுவும் சேர்த்துட்டு பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்க போறது இன்னைக்கு வந்து அனுநாசிக சந்தி. இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ வாட் இஸ் அனுநாசிக சந்தி? நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ அனுநாசிக சந்தி நம்ம படிச்சிருக்கோம். இப்போ சூத்திரம் பாருங்க, 8.4.45. ஸோ 8.4.45 இதுல வந்து யரோனுநாசிகே அனுநாசிகோவா, யரோனுநாசிகே அனுநாசிகோவா. அப்போ அதை நம்ம பிரிச்சோம்னா யரஹ பதாந்தஸ்ய ஓகே அனுநாசிகே பரே அனுநாசிகா அனுநாசிகோவா, அதாவது அனுநாசிக வா. எப்பொழுதுமே ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, வா அப்படின்னு சூத்திர பாட்டம் படிக்கும் பொழுது வா அப்படின்னு பிராக்கெட்டுக்குள்ள இருந்தா அது தட் இஸ் கால்ட் வார்த்திகம். நம்ம முதல் நாள் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே நான் சொன்னேன், சூத்திரக்கார பாணினி, வார்த்திகக்கார காத்தியாயனா और வரருச்சி, ரெண்டு நேம் அவருக்கு. பாஷ்யக்காரா பதஞ்சலி. ஓகே, இப்போ 3 பேர் இருந்தா திரிமுனி, வியாக்கரணஸ்ய திரயமுனியக திரிமுனையக அப்படின்னு சொல்லலாம். திரிமுனையக சமஸ்தபதம், அது திரயக முனியக விசேஷண பூர்வபத கர்மதாரய. ஸோ திரிமுனையக. ஸோ இங்க வந்து நம்ம வா அப்படின்னு பிராக்கெட் இல்லாம எழுதியிருந்தால் அது வந்து ஆப்ஷனல்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க, திருப்பி சொல்றேன். பிராக்கெட்ல வான்னு எழுதியிருந்தா தட் இஸ் அ வார்த்திகம். அதாவது சூத்திரம் முடிச்சப்புறம் என்ன பண்ணுவான்னா, when Panini finished writing all the sutrams, காத்தியாயனா or வரருச்சி, காத்தியாயனானே வச்சுப்போம், அவர் என்ன பண்ணினாரா, எல்லா சூத்திரத்தையும் படிச்சுட்டு there may be some deletion or addition, இது நம்ம இப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணதுதான் வரருச்சி. அவர் பண்ணதான் வார்த்திகம். வார்த்திகம்னா இட்ஸ் அ வச்சனம், வாச்சியம், சென்டென்ஸ். அடுத்ததுதான் மகாபாஷ்யம். மகாபாஷ்யம்னா பாஷ்யம். பாஷ்யம்னா இட்ஸ் அ கமெண்ட்ரி. இப்ப ஆதிசங்கரர் பாஷ்யம் எழுதியிருக்காரு அப்படின்னா ஆதிசங்கரர் பகவத்கீதாக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். பாஷ்யம் எழுதியிருக்காருன்னா கமெண்ட்ரி எழுதியிருக்கார்.
ஸோ ஈ வில் லுக் அட் இட். இப்போ இவர் இப்போ பிரம்மசூத்ராக்கு ஆதிசங்கர பாஷ்யம் எழுதியிருக்கார். அவர் வந்து எழுதியிருப்பார், அவருடைய பாணியில எழுதியிருப்பார். ராமானுஜர் எழுதியிருக்கார், அவரு பாஷ்யம் எழுதியிருக்கார். அப்படின்னா அவர் பாணியில எழுதியிருப்பார். அந்த மாதிரி. So Bhashyam is a commentary. So Patanjali has written the Mahabhashyam on Panini grammar, Paninian grammar. So இங்க வந்து வா, அப்போ வா அப்படின்னா optional. You can either use it this way or you can use it the other way around. எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். So என்ன சொல்றா? யரஹ பதாந்தஸ்ய அனுநாசிகே பரே. அப்போ ஒரு யரஹ இந்த இடத்துல வந்து we have to see பதாந்தஸ்ய யரஹ. யரஹ அப்படிங்கிறது எர் பிரத்யயால ஷஷ்டி, அது யரஹ எர் பிரத்யயாவோடு ஷஷ்டி ஏகவச்சனம் யரஹ. யரஹனா என்ன வரும்? யாலேருந்து ஆரம்பிச்சு சரு வரைக்கும் வரும். அப்ப என்ன அர்த்தம்? ஹல்லு வரல, அங்க ஹயவரட்ல ஹா இல்ல, ரெண்டு பக்கமுமே ஹா இல்லை அப்படின்னா ஹா விஹாய ஹகாரம் விஹாய சர்வே व्यंजन सर्वाणि व्यंजनानि. हा विहाय सर्वाणि व्यंजनानि. Leaving the ha alone, all the other consonants. அதுதான் யர் பிரத்யாகாரம். அப்போ யரஹ ஷஷ்டியில இருக்கு. பதாந்தஸ்ய, அப்போ பதாந்தஸ்ய யரஹ, ஒரு பதத்தினுடைய அந்தத்துல எர் அக்ஷரம், எர்ல இருக்கிற எர் அக்ஷரம் இருந்ததுன்னா, ஓகே, நம்மளோட மாயேஸ்வர சூத்ராணியில எர்ங்கிறது தெரியும் நமக்கு. அதுல இருக்கிற அக்ஷரம் அனுநாசிகே பரே. இஃப் இட் இஸ் ஃபாலோட் பை அனுநாசிகே, அனுநாசிகே பரே சப்தமி, ஸோ இட் வில் பி த நிமித்தம். ஓகே, இது ஷஷ்டி. ஷஷ்டி ஸ்தானே யோகே, ஷஷ்டி தான் இடம். எங்க வந்து நம்மளுக்கு சூத்திரத்துக்கு காரியம் நடக்கிறதோ அது ஷஷ்டி. என்ன வேணும் நம்மளுக்கு? வாட் ஷுட் பி தட் கண்டிஷன்? தட் வில் பி த நிமித்தம், தட் வில் பி இன் சப்தமி. அண்ட் வாட் இஸ் த ஆதேஷா, வாட் இஸ் த ரிசல்ட்? தட் வில் பி இன் பிரதமா. ஒன் மினிட் ஈஸ்வரி. So, yaraha, 1 minute. So, yaraha பதாந்தஸ்ய அனுநாசிக்கே பரே. இப்ப அனுநாசிக்கம் இருந்ததுன்னா, அனுநாசிக்கம் எல்லாமே ஹல் அக்ஷரம் தானே, வியஞ்சனம் தானே. அது வந்து பின்னாடி வந்ததுன்னா அனுநாசிக்கக வா. இப்ப ஆதேசம் என்னது? அனுநாசிக்கம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து வர்க்கீய व्यञ्जनानां விஷயே ஏவ பிரவர்த்ததே. ஓகே, தத்ராபி பதாந்தே ஜஷ்ட்வே கிருதே वर्ग तृतीयस्य अनुनासिके परे वर्ग पंचमादेश अस्य सूत्रस्य फलम. सूत्रे यर ग्रहणम उत्तरार्थम. இது ஜஸ்ட் நான் படிக்கிறேன். இப்ப யர்ங்கிறது என்னது? ஹகாரம் விஹாய சர்வாணி व्यञ्जनानि. சோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அனுநாசிகம்க்கு அப்புறமா பதாந்தத்துல யர் அக்ஷரம் இருந்ததுன்னா, அப்புறமா அது followed by one அனுநாசிகம்னா the result will be the அனுநாசிகம். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரொம்ப ஈஸியானது. இப்ப ஏதத் பிளஸ் முராரி. இப்ப ஏதத் முராரி. இப்ப ஏத்ததுங்கிறது என்னது? நம்ம ஏத்தத் சப்தத்தோடு எடுத்துப்போம். அது வந்து பதாந்தத்துல இருக்கு. ஏத்தது வந்து பதம் தானே, ஏத்தது. ஓகே, அப்போ
ஏத்தது வந்து பதாந்தத்துல இருக்கிற எர் அக்ஷரம். இப்ப எர்ல தானே வருது. ஓகே, இந்த எர்ல தான் வருது. அப்புறம் முராரி, இப்ப இட் இஸ் ஃபாலோட் பை என்னது? அனுநாசிகா லெட்டர். இப்ப ஞமங்கணனானாம் நாசிகாச்ச, அப்ப அதெல்லாம் இந்த ஃபிஃப்த் வர்க்கம் இஸ் கால்ட் த அனுநாசிகா. ஓகே, the fifth வர்க்கம் இஸ் கால்ட் த அனுநாசிகா. க வர்க்கத்துல ங, ச வர்க்கத்துல ஷ, ட வர்க்கத்துல ந, த த த த ந, ப ஃப ப ப ம. இந்த அஞ்சுமே அனுநாசிகம். சோ இப்ப என்ன சொல்றது? இப்ப பதாந்தத்துல எர் இருக்கு, எர்ல வர அக்ஷரம் இருக்கு. ஓகே, இப்போ எர் பிரத்யாகாரத்துல இருக்கிற தக்காரம் இருக்கு இதுல. இப்ப முராரியில மகாரம் ஆரம்பிக்கிறது, மகாரத்துல மகாரம் வந்து இஸ் அன் அனுநாசிகா, இட் இஸ் அ பஞ்சமாட்சரம். இப்போ என்ன சொல்றது அது? இஃப் த தகாரஸ்ய ஸ்தானே நகாரஹ ஆதேசஹ வா. அதாவது இப்ப இந்த தகாரம் வந்து ட வர்க்கத்தோடு, அப்ப என்ன வரணும்? அனுநாசிக்கே பரே அனுநாசிக்க ஏவ ஆதேசக. இப்ப இந்த எந்த இதுக்கு எர் அக்ஷரத்துல எது இருக்கோ அது வந்து ஃபாலோட் பை அனுநாசிக்கானா, எந்த அக்ஷரத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்றோமோ அதனுடைய அனுநாசிக்கத்தை நம்ம வைக்கிறோம். அப்ப த வந்து எதுல இருக்கு? ட வர்க்கத்துல இருக்கு. இப்ப ட வர்க்கத்தோட அனுநாசிக்க அக்ஷரம் என்னது? நகாரா, த த த த ந. அப்ப ஏதத் முராரி will become ஏதன் முராரி. பட் சூத்திரம் என்ன சொல்றது? யரோனுநாசிகே அனுநாசிகோவா வான்னு சொல்லிருக்கு. So you can have both the forms. ஏதன் முராரியும் வச்சுக்கலாம், ஏதத் முராரியும் வச்சுக்கலாம். Understood? Anybody has any doubt in this? புரிஞ்சது மாட்டா. என்னமா? கிளியர் சொன்னேன். ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க, இது பாருங்க, வாக் பிளஸ் நக. அப்போ வாக் பிளஸ் நக. சோ முதல்ல இது வந்து நம்ம ஜலாம் ஜஷோந்தே பண்றோம். அப்போ ஜலாம் ஜஷோந்தேல என்ன வருது? வாக் பில்கம் ஜலாம் ஜஷோந்தே. அப்போ இது பதமா இருக்கிறதுனால வாக்குங்கிறது பதம். வாச்சு சப்தத்தோடு நம்ம பார்த்திருக்கோம், பிரதமா விபக்தி ஏகவச்சனம் வாக்கு. ஓகே, அப்போ அந்த வாக்கு வந்து பதம். வாக்கு பிளஸ் நக. இந்த ந வந்து என்னது? நகாரம் இஸ் அனுநாசிகம். இந்த கக்காரம் வந்து என்னது? வாக்குல எண்டிங்ல இருக்கிறது. அது எர் பிரத்யாகாரால வர ஒரு லெட்டர். சோ வாக் பிளஸ் நக will be ஜலாம் ஜஷ்வந்தே. வாக் நக. இப்போ யரோனுநாசிகே அனுநாசிகோவா. இந்த சூத்திரப்படி என்ன வரும்? It's followed by anunasika letter. So this yar aksharam will become an anunasikam. இப்ப காவோடு கக்காராவோட அனுநாசிகம் என்னது? நகாரா. So you can either write as vangnaha, or because it is optional, you can also write it as vagnaha. Okay, this is another example. Let's see whether there is another example. Okay. This is also a good example. Shashya plus mukha. Shashya. இப்ப இதுல வந்து ஜலாம் ஜஷோந்தேக்கு ஷகாரம் நம்ம அன்னைக்கே பார்த்தோம். மூர்தன்ய ஷகாரத்துக்கு டகாரம் வரும் அப்படின்னு பார்த்தோம். சோ ஷட்டு முக்க. அப்புறமா யரோனுநாசிகே அனுநாசிகோவா ஷண்முக. ஆனா என்னதான் கிராமர் படி ஷடுமுகங்கிறது கரெக்டா இருந்தாலும் நம்ம பிரயோகம் வந்து we do as ஷண்முகா. நம்ம ஷண்முகா தானே சொல்றோம், ஷடுமுகான்னு சொல்றது நம்மளுக்கு தெரியும் 6 முகம், அதனால நம்ம ஷட்டு முக்கான்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா ஷண்முக அப்படின்னு சொல்றோம். இது அது ட வர்க்கமா இருக்கிறதுனால நகாரா அங்க வருது.
So it can also be written as Shadmukha or Shanmukha. அதே மாதிரி இங்க பாருங்க, ஜகத் பிளஸ் மாதா, ஜகத் மாதா ஜலாம் ஜஷோந்தே. ஓகே, ஜகத் மாதா. இப்ப ஜகன் மாதா யாரோ அனுநாசிக்கே அனுநாசிக்கோவா. சோ ஜெகன் மாதா. இப்ப ஜெகத் மாதா ஜெகன் மாதா ரெண்டுமே ஒண்ணுனாலும் நம்மளுக்கு நம்மளோட பேச்சு வழக்கத்துல we use ஜெகன் மாதா. Generally we don't use ஜெகத் மாதா, we use ஜெகன் மாதா. பாருங்க, அதே மாதிரிதான் அனுஷ்டுப்ன. இப்ப இதுல பகாரம் இருக்கு, அனுஷ்டுப்ன, அனுஷ்டும்ன, அனுஷ்டும்ன, அனுஷ்டுப்ன, இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த சூத்திரத்துல there is one thing போட்டிருக்கா பாருங்க, பிரத்யே பாஷாயா நித்தியம், பிராக்கெட் குள்ள போட்டிருக்க பாருங்க, வார்த்திகம். எவ்ரிவேர் இட் வில் நாட் பி ரிட்டன் as வார்த்திகம்னு எழுத மாட்டாங்க. நிறைய இடத்துல இப்ப கிராமர்லாம் நம்ம நிறைய படிக்கிறோம் அப்படின்னா பிராக்கெட் குள்ள வான்னு போட்டுருவோம். In all the books like that it will not be written. The Soumya madam prepare பண்ணின presentation, அதனால அவ வார்த்திகம் அப்படின்னு போடுறாங்க. பட் நிறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா நான் அதுதான் சொன்னேன், if it is within brackets it is always a வார்த்திகம். ஓகே. சோ இப்ப இதுல என்ன சொல்றா, வார்த்திகம் என்ன சொல்றது, பிரத்யே பாஷாயாம் நித்தியம். இப்ப நம்ம என்ன சொன்னோம், யாரோ அனுநாசிக்கே அனுநாசிக்கோ வா வா சொன்னோம். It is optional. எர் அக்ஷரத்துக்கு அப்புறம் அனுநாசிக்க லெட்டர் ஃபாலோ பண்ணிட்டுனா the result is அனுநாசிக்க, but it is optional அப்படின்னு சொல்லுவோம். பட் அவ என்ன உடனே வார்த்திகக்காரர் வந்து என்ன சொல்ற, பிரத்யே பாஷாயாம் நித்தியம். ஒரு பிரத்யே நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா அது நித்தியமா இருக்கணும், நித்தியமா அனுநாசிக்கம் தான் வரணும். எப்படி, ஒரு எக்ஸாம்பிள், மயட்டு மாத்திர ரெண்டு தத்தித்த பிரத்யம். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம ஹல்சந்தி படிக்கும்போது இது படிச்சிருக்கோம், ஆனா சூத்திரத்தோட படிச்சது கிடையாது. தத்து பிளஸ் மாத்திர, அப்போ மாத்திர இஸ் அ பிரத்யம் and mayat is a pratyaya. Matrach is a pratyaya, mayat is a pratyaya. பட் அதுல டகாரா சகாரா வந்து 1.3.3 ஹலந்தியம் படி போயிடுறது. ஸோ மய மாத்திர இந்த ரெண்டும் நிக்கிறது. ஸோ என்ன ஆகும், தத்து பிளஸ் மாத்திர. அப்போ என்ன சொல்றாரு அவ, பிரத்யே பாஷாயாம் நித்தியம். நித்தியம் என்ன வரணும், அனுநாசிக்கை பரே அனுநாசிக்க, அங்க வா கிடையாது. இட் இஸ் நாட் ஆப்ஷனல், இட் இஸ் நித்தியம். அப்ப எப்படி வருது, தத்து பிளஸ் மாத்திர தன் மாத்திர, சித்து பிளஸ் மய சின்மய. நம்ம சித்மயான்னு சொல்றதே இல்லையே, சின்மய தானே சொல்றோம், கரெக்டா? So this is what it is. This is Yaronanasika. Poorly வந்து I think பண்ணல, பட் இட்ஸ் ஓகே. இது பரசவரணத்துல தான் வருது, அன்னைக்கு நம்ம பார்த்ததுல. அனுஸ்வாரஸ்ய யயி பரசவரணக, அதோட சேர்ந்து வர்ற வர்ற சூத்திரம் தான் இது. பரசவரண சந்தியில வருது. இப்ப நான் என்ன சொன்னேன், பரஸ்ய இருக்கிற வெஞ்சனத்தோடு அனுநாசிக்க இது வரணும்னு நம்ம சொன்னோம். இப்ப தோஹோ லீ பரசவரணக, தோஹோனா தகாரத்துக்கு, தகாரத்தினுடைய ஷஷ்டி, லீ if it is followed by la. Okay, li is the saptami. So what is the adesha? Parasavarana is the adesha. இப்ப நம்ம அன்னைக்கே பார்த்தோம், வர்க்கீய அந்த லகாரம் இதுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம், the பரசவரணா is not there. the பரசவரணா வந்து நம்ம சந்திரபிந்து போட்டுன்னு அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ இப்ப ல வந்து எல்லாவோட சவரணம் வந்து லக்காரத்தோட சவரணம் ல போட்டு சந்திரபிந்து போட்டது. ஓகே, தட் இஸ் ஒன்லி த சவரணம். இட் டஸ் நாட் ஹாவ் அ சவரணம்.
நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். After I finish this, I will do what is a சவரணம்ங்கிறத I have to explain it to you. ஏன்னா இப்போ அடுத்த சூத்திரத்திலையும் சவரணம் தான் வரும். But that is a very big topic. If I start taking, it will take a minimum 4 classes to tell what is a savaranam, and I have to explain it in detail. After I finish this Halsandhi, I will go into Sanya. Sanya I'll go, and that time Sanya Sutrams when I do the Sanya Sutrams, I will do the Savaranam. Okay. So Parasavaranaha, Parasya Savaranaha, Parana Pinati. For example, Taddu plus Layaha. See, நீங்க இன்ஃபன்ட் ரீடர் புக்கு பார்த்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு கூட போய் எடுத்து பாருங்க. இந்த பரசவரணம் வந்து அதுல 2-3 இடத்துல நம்ம படிச்சிருக்கோம். அந்த லாக் மேல சந்திரபிந்து போட்டு. ஆனா அப்ப நம்மளுக்கு அந்த பரசவரண சந்தி அப்புறம் வந்து தோர்லி சூத்திரம் நம்மளுக்கு தெரியாது. பட் பரசவரண சந்தினால இது வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளோட இன்ஃபன்ட் ரீடர்ல நம்ம இதை படிச்சிருக்கோம். ஸோ இது தத்து பிளஸ் லயக. இதோட சூத்திரம் என்னது? தவர்க்கம் வந்து இருந்தானா ஷஷ்டில லகாரா ஃபாலோடு பை லகாரா the parasavana will be there as prathama. Okay. இப்போ எப்படி வரும்? இப்போ பரசவரணா அந்த இடத்துல வரும். தவர்கஸ்ய ஸ்தானே பரசவரணா வரும். இப்போ தல்லயஹ. இப்போ என்ன வருது? லகாரா ஏவ ஆதேசா வருது. இப்போ இந்த இடத்துல நம்ம சந்திரபிந்து போடுறது கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க வெறும் லக்காரா வருது. பட் இஃப் தேர் இஸ் அனுநாசிக வர்ணம். For example, the Panchama Varna. The Panchama Varna is already a Nasika Varna. Okay, இப்போ அது ஒண்ணு. Nakara also belongs to the Tavarga only. அப்போ இப்போ இதுக்கு வந்து நம்ம பரசவரணம், அதனாலதான் பரசவரணத்துல 2மே கொடுத்துருக்காங்க. ஐதர் லகாரா ஆர் லகாரா வித் சந்திரபிந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் சந்திரபிந்துனா அனுநாசிக வர்ணமா வரும்பொழுது சந்திரபிந்து. இஃப் இட் இஸ் நாட் அன் அனுநாசிக வர்ணம், இப்போ இங்க தத்துங்கிற இடத்துல தகாரா இஸ் நாட் அன் அனுநாசிக வர்ணம். கரெக்டா? வேற இந்த வித்வான் லிக்கத்திங்கத்துல நகாரா இஸ் த பஞ்சம வர்ணம், 5வது. ஸோ வித்வான் தேர் இட்செல்ஃப் இட் இஸ் அன் அனுநாசிக வர்ணம். ஸோ அங்க வந்து நமக்கு லாவோட அனுநாசிகம் தான். அப்போ வித்வான் லிக்கத்தி அப்படிதான் நம்ம மூக்கால ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்போ எப்படி நம்ம போடுவோம்? அந்த முதல்ல வர லகாரத்துக்கு மேல சந்திரபிந்து போட்டுட்டு லிக்கத்தி. ஸோ லகாரே பரே நகாரஸ்ய ஸ்தானே அனுநாசிக லகார. புரியுதா? இந்த லகாரம் தவர்க்கத்துக்கு அப்புறம் லா ஃபாலோ பண்ணிட்டுனா அதோடு சவரணம் வரும். ஆனா அதோட சவரணம் என்னது? ஐதர் இட் இஸ் லகாரா ஆர் லகாரா வித் சந்திரபிந்து. சந்திரபிந்து எந்த இடத்துல வருது? when the yar akshara, when the tavarga is anunasika. So vidwan likati. அப்போ vidwan likati. அப்போ இந்த லகாரா has got an anunasika. அதனால nakara is an anunasika. So this lakara will come with chandrabindu. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Yes, Mata. Okay. இது வேண்டாம். It's a little tough thing. Yeah, we'll go to Jarojari. I will go to the next one will be Purva Savarna. Purva Savarna Sandhi. இது வந்து இதோட சூத்திரம். பூர்வ சவரணங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஞாபகம். இதுல வந்து ஜயோஹோ அந்நியதரஸ்யாம். இந்த அந்நியதரஸ்யாம் அப்படிங்கிறதும் இட்ஸ் ஆப்ஷனல். ஓகே, there are 3 words which are used. Okay, vibhasha,
வா அந்நியதரஸ்ய. They are all optional. பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஜயஹ, இப்போ ஜயோஹோ அந்நியதரஸ்யாம். இப்போ ஜயஹ இந்த இடத்துல பாருங்க, இட் இஸ் நாட் ஷஷ்டி, இட் இஸ் பஞ்சமி. பஞ்சமி வந்தா என்ன சொல்லிருக்கேன்? பஞ்சமினா அதுக்கு அப்புறம் வருது. பஞ்சமி தஸ்மாத் இட்டி, தஸ்மாத்னா பஞ்சமி. நம்மளுக்கு தத்து சப்தத்தோடு தஸ்மாத், தஸ்மாத் அப்படின்னா தஸ்மாத் இட்டி உத்தரஸ்ய பின்னாடி வருது. ஓகே, சோ தஸ்மாத் இட்டி உத்தரஸ்ய, அதனால ஜெயஹ இஸ் பஞ்சமி. சோ பஞ்சமினா அதுக்கப்புறம். ஹஹ, ஹஹ இஸ் ஷஷ்டி ஏகவச்சனம். பூர்வஸ்ய, பூர்வஸ்ய ஹஹ சவர்ணஹ ஆதேஷஹ. ஓகே, அந்நியதரஸ்யாம் பாருங்க. இப்ப ஜயஹ பரஸ்ய ஹஸ்ய வா பூர்வ சவர்ணஹ. ஓகே, இப்ப நிதானமா பார்ப்போம். ஜயஹ, ஜெய் பிரத்யா. ஜெய் பிரத்யால என்ன வரும்? ஜவன் கடதஷ் கப்பை வரைக்கும் வரும். சோ 4 3 2 1. ஷஷசர் கிடையாது, ஹயவரட்டு கிடையாது, ஞமங்கணனம் கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க. ஹயவரட் கான்சனன்ட்ஸ்லயே ஹயவரட் கிடையாது, ஞமங்கணனம் கிடையாது, ஜபை கடதஷ் ஜப கடதஷ் கப்ப சட்டத்த சட்டத்தௌ கப்பை அது வரைக்கும். ஸோ 4 3 2 1 இந்த 4 தான் ஜெய் பிரத்யாகாரால இருக்கு. சோ ஜயஹ ஹ அப்படின்னா என்ன? ஜயஹ பரஸ்ய ஹஸ்ய, ஹ லெட்டர். இஃப் ஹகார அக்ஷரம், ஹங்கிற அக்ஷரம் ஒரு ஜெய் அக்ஷரத்துக்கு பின்னாடி வந்ததுன்னா ஓகே, அதுக்கு என்ன வரும்? பூர்வ சவரணக, பூர்வ சவரணக அந்நியதரஸ்யாம். இது நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் நம்ம இது பண்ணினோமே அப்படின்னு. பூர்வஸ்ய அப்போ சவரண வரும். இப்ப இப்போதைக்கு நீங்க சவரண இதுல நாத கோஷ சம்பார மகாபிராண தாதிருஷ வர்க்க சத்துர்த்தக. இப்ப சவரணா நம்ம பார்க்கும்பொழுது முதல்ல நம்ம உச்சாரண ஸ்தானம் பார்க்கணும். அப்புறம் நாத சம்வார நாத அது மாதிரி வரும், கோஷ சம்வார அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுல அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம எது வருது, ஹாக்கு எது சவரணமா வருது அப்படின்னு பார்த்தாங்கன்னா சத்துருத்தா அக்ஷரம் தான் வந்து ஹாக்கு நம்மளுக்கு வந்து வர்க்க சத்துர்த்தக தான் அதுக்கு சவரணமா வருது. அதுக்கு வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு, அது டேபிள் மாதிரி போட்டு பார்ப்பாங்க. இப்போ இவ போட்டிருக்காளா என்னன்னு சரி பார்ப்போம். இந்த போட்டிருக்காங்க ஏதோ பாஹ்ய பிரயத்னா ஆபியந்தர பிரயத்னா அதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அதான் நான் சொன்னேன் சம்வார நாத கோஷ மகாபிராண. அதுல வந்து அந்த ககாரா கா எடுத்துட்டானா ககாராவா. So they have come to a decision that with the savarna, பூர்வ சவரணா அப்படின்னா என்னன்னா வர்க்க சதுர்த்தக. இப்போ ஹகாரத்தோடைய இடத்துல வர்க்கஸ்ய சதுர்த்த அக்ஷரம் ஆகச்சதி ஆதேசக பவதி. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வாக் பிளஸ் ஹரிஹி, இப்ப வாக் பிளஸ் ஹரிஹி. இப்ப ககாரா, ககாரா இஸ் a ஜெய் லெட்டர், கரெக்டா? வர்க்க திருத்திய லெட்டர். 4 3 2 1 நாலுமே ஜெய் தான். சோ ககாரா. அப்ப வாக் பிளஸ் ஹரி, இட் இஸ் ஃபாலோட் பை வாட்? the ஜெய் பிரத்யாகாரால இருக்கிற லெட்டர் இட்ஸ் ஃபாலோட் பை ஹகாரா. Okay, when it is followed by hakara, the resultant ஹகாரத்துடைய இடத்துல என்ன வரும்? பூர்வ சவரண. அப்படின்னா என்ன அர்த்தம்?
பூர்வசிய சவரண, முன்னாடி இருக்கிறதோடு சவரணம் வரும். அதுதான் இப்ப வாகுங்கிறது ஜெய் லெட்டர்ல தேர்டு இதுல இருக்கிறது. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், இந்த சவரணம் என்னவா வருதுன்னு முடிவு பண்ணினா சதுர்த்தாட்சரமா வருது. அப்ப அந்த வர்க்கத்துடைய சதுர்த்த அக்ஷரம், கரெக்டா? சதுர்த்தாட்சரம் ஆஃப் தட் வர்க்கா. சோ வாக் பிளஸ் ஹரி. அப்போ வாக் இந்த ஹகாரத்தோட இடத்துல க, க வந்து எந்த வர்க்கம்? க வர்க்கம். இப்ப க வர்க்கத்துல சதுர்த்தாட்சரம் என்னது? க, க, சதுர்த்தாட்சரம். ஹாவோட இடத்துல சதுர்த்தாட்சரம் போட்டு வாகரி. ஆனா சூத்திரம் என்ன சொல்றது? அந்நியதரஸ்யாம். இட் இஸ் ஆப்ஷனல். ஓகே, இட் இஸ் ஆப்ஷனல். அதனால it can either be vaghari or it can be vaghari. So the sutram is jaya jayoho anyatarasyam. Gakarat parasya hakarasya gakaraha adeshaha va அப்படினு கொடுத்துட்டோம். Va is only anyatarasyam. Okay, புரிஞ்சுதா இது? Anybody has any doubt? So பாருங்க, இது பாருங்க இந்த மாதா எக்ஸாம்பிள். ஒரு நிமிஷம், நான் அதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். அந்த நீங்க பாக்கி எல்லாம் எனக்கு புரிஞ்சுது. அதுல நீங்க வந்து இந்த பஞ்சமி சொல்லிட்டு சொன்னேன்ல, எனக்கு அந்த மாத்திரம் புரியல. அந்த ஜெயில ஜெயில பஞ்சமி சொல்லுவீங்க. நீங்க சொன்னேன் இல்லையா, அத ஜெய் வந்து 5.1 தஸ்மாத் வருது, அதுக்கப்புறம் ஹா வந்தா அப்படின்னு. ஓகே ஓகே, அந்த இடம் மாத்திரம் எனக்கு புரியல மாதா. ஓகே, நான் சொல்றேன். அதாவது ஜெயஹ வந்து இட் இஸ் பஞ்சமி. அதாவது ஏன் பஞ்சமினா தஸ்மாத், அதாவது பஞ்சமியில ஒரு சூத்திரத்துல ஒண்ணு வந்ததுன்னா அதுக்கு அப்புறம் உண்டானதுதான் நம்ம எடுத்துக்க போறோம். அதுக்கு அப்புறம்னு அர்த்தம். ஓகே ஓகே மாதா. தஸ்மாத் இதி உத்தரஸ்ய, தஸ்மின் தஸ்மின் இதி பூர்வஸ்ய. தஸ்மின் வந்து என்னது? சப்தமி. சப்தமி. அப்ப சப்தமி, அப்ப அதனால நம்ம சப்தமி என்ன சொல்றோம்? நிமித்தம் சொல்றோம். பஞ்சமியும் நிமித்தம் தான். பஞ்சமியும் ஒரு நிமித்தம், சப்தமியும் ஒரு நிமித்தம். ஆனா சப்தமினா the work will happen before it. பஞ்சமினா the காரியம் will happen after it. புரியுதா? ஓகே ஓகே மாதா. ஓகே. இப்போ இங்க வந்து காரியம் எங்க நடக்க போறது? ஹ அக்ஷரத்துல. இப்ப ஹ எங்க இருக்கு? ஜெயாக்கு அப்புறமா. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த ஜெய்க்கு அப்புறமா வந்த இடத்துல எங்க காரியம் நடக்குமோ அங்க பஞ்சமின்னு எடுத்துக்கணும். அங்க பஞ்சமி இல்லமா, ஜெயஹா இஸ் பஞ்சமி விபக்தி ஆஃப் ஜெய் பிரத்யாஹாரா. ஆமா ஆமா. சோ இப்ப ஜெய்க்கு அப்புறமா தான் அந்த ஹகாரம் இருக்கும். அதான் நான் புரிஞ்சுனேன். ஓகே மாதா, தேங்க்ஸ் மாதா, புரிஞ்சுது. இப்ப புரிஞ்சுது. ஆனா எங்க காரியம் நடக்கும்? ஷஷ்டியில தான் காரியம் நடக்கும். ஷஷ்டி ஸ்தானி யோகே எங்க ஆதேசம் வரணும்? ஷஷ்டியோட இடத்துலதான் ஆதேசம் வரணும். ஆனா அந்த ஷஷ்டி எங்க இருக்கு இப்போ? தஸ்மாத் இதி உத்தரஸ்ய, பஞ்சமிக்கு அப்புறம். தட் மீன்ஸ் அந்த ஷஷ்டி எங்க இருக்குன்னா அப்புறமா தான் இருக்கு. அதனாலதான் இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வாக் ஹரி. இப்ப இங்க ஜெய் லெட்டர் வந்து முன்னாடி இருக்கு, ஹ வந்து பின்னாடி இருக்கு. புரியுதா? பார்வதி மேடம், are you able to understand? Okay, so புரியுது மாதா, நல்லா புரிஞ்சுது. தேங்க்ஸ் மாதா. ஓகே, இப்போ இங்க பாருங்க, வாக் நியாயமா எப்படி வரும் நம்மளுக்கு? வாக் பிளஸ் ஹரி அப்படிதான் வரும். இப்போ நம்ம ஜலாம் ஜஷோந்தே யூஸ் பண்ணி வாக் ஹரி பண்ணிருக்கோம். அப்புறம் ஜெயோஹோ அந்நியதரஸ்யாம், ஏன்னா பின்னாடி ஹக்காரம் வந்துருக்கும். இந்த பக்கம் ஜெய் லெட்டர் வந்துருக்கோ, அந்த பக்கம் ஹக்காரம் வந்துருக்கும். ஸோ நம்ம என்ன சூத்திரம் யூஸ் பண்ணுவோம்? ஜெயோஹோ அந்நியதரஸ்யாம், வாக் பிளஸ் கரி. So it can either be vaghari or vaghari. Okay. See, va vibhasha anyatarasya போட்டுருக்கா பாருங்க. மூணுமே வந்து ஒரே மீனிங் தான். ஓகே, விபாஷா
va anyatarasya. So these are the three things. இதுல பாருங்க. This also you can see. Shash plus hayaha. Shad hayaha. எதை வச்சு ஜலாம் ஜஷ்மத்தை வச்சு. அப்புறம் ஜயோஹோ அன்யதரஸ்யாம் ஷட்டயாஹா. It can also be ஷட்டயாஹா or ஷட்டயாஹா. அடுத்தது அச் பிளஸ் ஹலவ். அஜ் ஹலவ், அஜ் ஹலவ். or it can be அஜ் ஹலவ். இந்த சக்காரா வந்து ஜக்காரமா எப்படி ஆறுது? ஜலாம் ஜஷ்மத்தை. ஓகே. அப்புறமா தத், தத் ஹிதம். This is a word which we use. தத் plus ஹிதம், தத் ஹிதம். அந்த ஹ ஒரு இடத்துல சதுர்த்தாட்சரம் வருது. ஸோ தத் ஹிதம், தத் ஹிதம் ஆர் தத் ஹிதம். பட் ஜென்ரலி நம்ம எப்படி எழுதுவோம்? தத் ஹிதம் அப்படிதான் எழுதுவோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் ஆப்ஷனல். ஸோ இந்த ரெண்டு சூத்திரமும் நல்லா புரிஞ்சுதா? First one, I said this regarding the Anunasika Sandhi. Yaro Anunasike Anunasikova. Okay. Yara Akshara Kapra Anunasikam follow Panitana. The result will be an Anunasika Aksharam. Idhula வந்து என்னது? ஒரு ஜெய் அக்ஷரத்துக்கு அப்புறமா ஹகாரம் வந்ததுன்னா ஹகாரத்துடைய ஸ்தானத்துல ஒரு சதுர்த்தாட்சரம். ஏதோடு சதுர்த்தாட்சரம் பூர்வசிய. ஓகே. பிகாஸ் ஜெயஹ பஞ்சமியில இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிறதுலதான் முன்னாடி இருக்கும். இது காரியம் வந்து ஷஷ்டியில இருக்கிறதுனால ஹ வந்து காரியம் நடக்கிறது ஷஷ்டியில இருக்கிறது. பட் இங்க வந்து தஸ்மாத் இதி உத்தரஸ்ய அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இங்க வந்து நம்ம வந்து எங்க வந்து நடக்கிறது அப்படி காரியம் கேட்டானா ஹால தான் நடக்கிறது. ஆனா நம்ம இந்த ஜெயஹங்கிறது எங்க இருக்கு? பூர்வத்துல இருக்கு. அதனாலதான் அது வந்து ஜெயஹ பஞ்சமி. Okay. Anybody has any doubt in these two sutrams? I'll go to the next one. Clear ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது இது வந்து நம்ம சத்துவ சந்தின்னு படிச்சிருக்கோம். சத்துவ சந்தி இது வந்து ஷஷ்சோதி. ஷஷ்சோதி. ஓகே. ஷஷ்சோதி. இப்ப இங்கேயும் பார்ப்போம் ஜெயஹ. அதே ஜெயஹ தான். அது வந்து 8.4.62. இது பின்னாடியே 8.4.63. அப்ப அதே ஜெயஹாவை இங்க எடுத்துட்டேன். நான் சொன்னேன் இல்லையா சூத்ரானந்தரம் அனுவர்த்தனீயம்னு. சூத்திரசே பூர்வசே சூத்திரசே சூத்ரானந்தரம் அனுவர்த்தனீயம். You should follow that because I told you சூத்திரம் should be very short. அல்பாட்சரம். அதனால அப்படிதான் எழுதுவா. முன்னாடி இருக்கிறத நம்ம திருப்பியும் எழுத மாட்டா. நம்ம தான் சேர்த்துக்கணும் அத. சோ ஜெயஹ. இங்கேயும் அதே ஜெயஹ பஞ்சமியில இருக்கு. ஷஹ, ஷஷ்சோதி. ஷஹ அப்படிங்கிறது 6.1ல இருக்கு. ஸோ தட் இஸ் ஷஷ்டி. அப்ப இந்த ஷால தான் காரியம் நடக்கப்போகுது. ஆதேசம் என்னது? ஷஹ 1.1. நிமித்தம் என்னது? அதி சப்தமி. சோ இங்க ஒரு பூர்வ நிமித்தமும் இருக்கு, உத்தர நிமித்தம். பூர்வ நிமித்தமும் இருக்கு, உத்தர நிமித்தம். தஸ்மாத் இதி பூர்வஸ்ய உத்தரஸ்ய தஸ்மின் நிர்திஷ்டே பூர்வஸ்ய. சோ பஞ்சமிக்கு அப்புறம் சப்தமிக்கு முன்னாடி ஷஷ்டியில காரியம் நடக்கணும். இதுதான். இப்ப முன்னாடி என்ன இருக்கு? ஜெயஹ. ஜெயஹ. ஜெயஹக்கு அப்புறமா பரஸ்ய ஷஸ்ய ஷகாரம் இருந்ததுன்னா ச சோ வா அடி அப்படின்னா என்னது? சஹ வா. வானா இட் இஸ் அகைன் ஆப்ஷனல். அந்த வா வந்து ஆப்ஷனல். அட்டி. அட்டின்னா என்னது? அட்டு பிரத்யாகாரா. அட்டு பிரத்யாகாரால என்னெல்லாம் இருக்கு? ஆல் த ஸ்வராட்சரம் அண்ட் ஹயவரட். கரெக்டா? அச்சு பிளஸ் ஹயவரட். ஸோ அதனால ஆல் த ஸ்வராட்சரம்ஸ் அண்ட் ஹயவரட் இது வரைக்கும் தான் அட். ஸோ அட்டு பிரத்யாகாரா ஃபாலோஸ் வென் அட்டு பிரத்யாகாரா ஃபாலோஸ். ஸோ ஜெய் இஸ் வாட்? பர்கானா. ஜேர்ல இருந்து ஆரம்பிச்சா 4, 3, 2, 1.
அட்டுனா என்னது? ஆல் த ஸ்வராட்சரம். ஸோ அட்டு, அச்சு பிளஸ் ஹயவரட். ஸோ ஹகாரா, யகாரா, வகாரா, ரேகா. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ தத் சிவக அதெல்லாம் பார்க்காம எக்ஸாம்பிளுக்கு முதல்ல போகணும். இப்போ நம்ம தத்து சிவக எடுத்துக்கோ. இப்ப தத் சிவக, தத்து எப்படி வந்தது? நம்ம வந்து ஜலாம் ஜஸ்வம் தத்துன்னு போட்டுப்போம். ஓகே, தட் இஸ் அ பதம். தத் சிவக ஜலாம் ஜஸ்வந்தே. இப்ப இது வந்து ஸ்தோஹோ சுனாச்சு. சி பாருங்க, நம்ம சூத்திரம் மேல மேல படிக்கும் பொழுது நம்ம முன்னாடி படிச்ச சூத்திரத்தை எல்லாம் மனசுல கொண்டு வரணும். எப்படி மாத்த முடியும் இத? ஏன்னா பின்னாடி ஷக்காரம் வந்துருது. கரெக்டா? ஸ்தோஹோ சுனாச்சு. இங்க வந்து தக்காரம் இருக்கு, பின்னாடி சக்காரம் இருக்கு, ஆர் சக்காரம் இருக்குன்னா நம்ம அது சக்காரமா மாறணும் அப்படிங்கிறது நம்மளோட லா. தட் இஸ் அ ரூல். அப்ப அது என்ன ஆயிடுறது? இது வந்து ஜக்காரமா மாறுது, சக்காரமா மாறுது. ஓகே, பிகாஸ் இட் இஸ் ஸ்தோஹோ சுனாஷ்சுஹு. ஓகே, தக்காரம் இருக்கு, பின்னாடி ஷக்காரம் இருக்கு. எப்படி வேணாலும் நடக்கலாம். பின்னாடி தக்காரம் வரலாம், இந்த முன்னாடி தக்காரம் வரலாம். பின்னாடி ஷக்காரம் வரலாம், இந்த முன்னாடி. நம்ம அது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஜகாரம் வந்து நம்மளுக்கு கரீச்ச, கரீச்சன்னு சூத்திரம் இருக்கு. இப்போ கரீச்ச என்னது? கரீச்ச ஜலாம் சர். சர் அதாவது முதல் வர்க்கத்தோட முதல் அக்ஷரம் எப்ப வரும்? when it is followed by a கர் அக்ஷரம். ஓகே, இந்த கரீச்ச ஜலாம் சர், ஜல் அக்ஷரத்துல வந்து சர் அக்ஷரம் எப்ப வரும்? when it is followed by a கர். இப்ப சிவா ஷகாரா இஸ் இன் கர். கப்ப சட்டத்த சட்டத்தௌ கப்பை ஷஷசர். So jakara, when it is followed by a kar aksharam chakara, the jakara will become a first vargathodu chakarava மாறும். So தச்சு சிவக இது வரைக்கும் பண்ணி வச்சிருந்தாதான் நம்மளால அடுத்து அந்த சூத்திரத்துக்கு போக முடியும். அதனாலதான் அவ வந்து முதல்ல இது பண்ணிக்கிறான். இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப தட்டு சிவகான்னு கொடுத்துட்டா யாரோ. இப்ப நம்ம முதல்ல இதெல்லாம் பண்ணியாகும். இனிஷியலா இதெல்லாம் பண்ணி கரீச்சா வரைக்கும் நம்ம தச்சு சிவகன்னு எடுத்துருக்கோம். இப்ப இந்த சூத்திரம் என்ன சொல்றது? ஷஷ்சோட்டி வந்து என்ன சொல்றது? நமக்கு ஜெய்யா இருக்கணும். லெட்டர் வந்து it should be followed by shakara, it should be followed by at. அப்போ அப்படி ஃபாலோ ஆச்சுன்னா ஷகாரஸ்ய ஸ்தானே சகாரஹ ஆதேஷஹ. ஸ்தானி இஸ் ஷகாரா, ஆதேஷா இஸ் ஷகாரா, மகாபிராண chakara. When nimittam, when it is followed by at aksharam, what should be earlier? Jai aksharam. So ஒரு ஜை அக்ஷரம் followed by shakara followed by at aksharam, if it is there, the shakara will change to chakara. இதுதான் இந்த சூத்திரத்தோட அர்த்தம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, விஷுவலைஸ் பண்ணிட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள பாருங்க. இப்ப நம்ம தச்சு சிவக வரைக்கும் நம்ம போன சூத்திரம் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்ப தச்சு சிவக இப்ப எப்படி நம்ம பண்ண போறோம்? இப்ப சக்காரா இஸ் ஜை லெட்டர், கரெக்டா? ஃபர்ஸ்ட் இதுல வந்துடுது. ஃபாலோடு பை வாட்? ஷக்காரா. அது நம்மளுக்கு ஸ்தானில வருது. பின்னாடி என்ன இருக்கு? சிவான்னு இருக்கு. சிவாங்கிறதுக்கு ஷகாரா பிளஸ் இ பிளஸ் வஹ. இப்ப இ வந்து எதுல வருது? அட்டுல வருது. ஏன்னா இட்ஸ் எ ஸ்வராக்ஷன், அச்சுலயே வருது. பட் நம்மளுக்கு அட்டு வரைக்கும் இங்க உண்டு. ஸோ அதனால அட்டு வரனா பின்னாடி வரும். அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி எல்லாம் பூர்வ நிமித்தம் பரநிமித்தம் எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா ஸ்தானியில இருக்கிற சகாரம் என்ன ஆகும்? சக்காரமா மாறும். சோ தச்சு சக்காரம். சோ தச்சிவக சகாரத்தோட இடத்துல சகாரம் வரும். சோ தச்சிவக. ஆனா இது என்னது? இது வா.
இது ஆப்ஷனல். இட் இஸ் ஆப்ஷனல். ஓகே, அதனால சகாராத் பரஸ்ய சகாரஸ்ய இகாரே பரே சகார ஆதேச வா. So it can either be Tachivaha or Tachshivaha. We can write both ways. புரியுறதா இந்த சூத்திரம்? இதுல ஒரு பின்னாடி ஒரு வார்த்திகமும் இருக்கு. So அதனால புரியுது மாதா, இது வேற ஓகே. சூத்திரம் புரிஞ்சாதான் நான் பின்னாடி வார்த்திகம் போகும்போது உங்களுக்கு புரியும். சோ இதுல முன்னாடி ஜெய் அக்ஷரம், ஸ்தானி வந்து ஷகாரம், பின்னாடி அட்டக்ஷரம், அப்படி எல்லாம் இருந்ததுன்னா இந்த ஷகாரா will change into சகாரா. இதுதான் இதோட ரூல். சோ தச்சிவக, பட் இட் இஸ் ஆப்ஷனல். வா, அதனால தச்சிவகன்னு எழுதலாம், தச்சிவக எழுதினாலும் இட் இஸ் நாட் ராங். சரியா? இப்ப பாருங்க, நம்ம இதை பார்த்தோம். தச்சிவக இது எப்படி வரா? எல்லாம் சங்கியா கிரமேண ஏவ சூத்திரானாம் பிரவருத்தி. திரிபாத்தியத்துல இருக்கு எல்லா சூத்திரமும் திரிபாதியில இருக்கு. நம்ம முன்னாடியே பூர்வத்ரா சித்தம் படிச்சிருக்கோம். திரிபாதியிலையும் பின்னாடி இருக்கிற சூத்திரம் பின்னாடிதான் வரணும், முன்னாடி இருக்கிற சூத்திரம் நடுவுல வர முடியாது. ஸோ தச்சிவக ஜலாம் ஜஷோந்தேல வருது. தட் பிகம்ஸ் தஜ் சிவக பை ஸ்லோஹோஷ்டுனாஷ்டு 8.4.40. தச்சு சிவக கரீச்ச 8.4.55. அப்புறம் தச்சிவக ஷஷ்சோட்டி 8.4.63. It can either be தச்சிவக or தச்சு சிவக. பாருங்க, சத்து பிளஸ் சாஸ்திரம். இப்ப இது வந்து சத்து. ஸோ சத் சாஸ்திரம் ஜலாம் ஜஷோந்தே, சஜ் சாஸ்திரம் ஸ்தோஹோஷ்டுனாஷ்டு. Then again Sach Shastram, Karicha, Sach Shastram. So it can either be Sach Shastram or Sach Shastram. Shashchotiyaga. இப்ப இது ஈஸி. இப்ப அடுத்தது இதுல பார்ப்போம். இப்போ ஒரு வார்த்திகம் வருது, ஒரு வாட்சியம் வருது. என்ன வருது? சத்துவம், சத்துவம் அம்மித்தி வாட்சியம். உடனே வார்த்திகக்காரர் பார்த்தார், இது அட்டு வரைக்கும் போட்டா சரியா வராது, தேர் ஆர் சம் மோர் வேர்ட்ஸ், அதனால நம்ம அம்மு வரைக்குமே இதை கொண்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு. ஆனா பாணினி எழுதின சூத்திரம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளாவே அம்மு போட்டுக்க கூடாது. அம்மு வந்து வார்த்திக்கப்படிதான் வருது. The சூத்திரம் இஸ் சஷ்சோட்டி ஒன்று, பட் வார்த்திகக்காரா சேஸ் சத்துவம் அம்மித்தி வாச்சியம். அப்ப என்ன ஆயிடுறது? ஷகாராத் அமி பரே. அப்ப அவர் என்ன சொன்னார்? அட்டு வேண்டாம், நான் அம்மு வரைக்குமே வச்சுக்கிறேன். அப்ப அட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் வருது? அட் ஹயவரத் லன், இப்ப லக்காரா வந்து, அப்புறம் ஞாமாங்கானம். சோ அஞ்சாவது அக்ஷரம், ஃபிஃப்த் அக்ஷரம் ஆஃப் எவ்ரி வர்க்கா. சோ ஞாமாங்கான, இதுலயும் அப்படி சத்துவம் பவதி, அங்கேயும் சத்துவம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்காரர் சொல்லிடுறார். சோ சத்துவம் அமித்தி வாச்சியம். ஓகே, அமீனா என்னது? அம்மி, அம்பரே, அமி சப்தமியில இருக்கு. அமி இருந்தாலும் வாச்சியம் சொல்றது சத்துவம் வரணும். இப்ப இது மெயினா இதுக்கா தத்து ஸ்லோகேன. இப்ப தச்சு, இப்ப ஸ்லோகம், இப்ப சகாரத்தோட இடத்துல சகாரம் போட்டோம்னா, which if it is followed by only attaksharam, we cannot bring shloka because la doesn't come there. hayavarat attula முடிஞ்சுறது, லன்னுல தான் ல. கரெக்டா? அதே மாதிரி தத் ஸ்மஸ்ரு, ஸ்மஸ்ரு. அப்போ அந்த ஸ்ம அதுலயும் மா இருக்கு. ஞாமாங்கானம் அதுல மா வருது. அதனாலதான் தத்து ஸ்லோகேன. தத்து ஸ்லோகேன வந்து எப்படி மாறும்? தத்து ஸ்லோகேன, அப்புறமா ஸ்தோஹோஷ்டுனாஷ்டுபடி தஜ் ஸ்லோகேன, அப்புறமா தச்சு ஸ்லோகேன கரீச்சபடி, அப்புறமா தச்சுலோகேன
by shashchoti and touch lokena. It can be va adanala. Touch ram shmashru அதுவும் அதே மாதிரி பண்ணிட்டு இது புரிஞ்சுதா? ஆமாத்தா. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? So we have seen 3 sutrams today. First sutram, yaronunasike anunasiko va jayoho anyatarasya and shashchoti. Shashchoti la வாச்சியத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப அனுநாசிக்கே pratyay pare bhashayam nityam. Anyhow, I'm going to send this full presentation and PDF to you. You can go through it at leisure afterwards, okay? After I finish, I will send it to you. Okay. So,